காய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. இன்றைக்கு நான் பானிபூரி தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். பாருங்கோ, கடைசியாக இங்கே இதுதான் மிஞ்சின ஒரு பொருள். பாருங்கோ, இதால் இப்போ கடைசியாக நான் பானிபூரியை சுட்டு முடிச்சிருக்கிறேன். அதாவது நான் எல்லாம் குழைச்சி எல்லாம் செட் பண்ணி கடைசியாக உங்களுக்கு சொல்கிற வீடியோவை நான் கடைசியாக தான் எடுத்தேன். நான் அதுக்குள்ளே 2 தேரமாக குழைச்சம்மா ரெண்டுமே எனக்கு பிழைச்சிட்டுது. அதால் ஓடி போய் கடையில் வாங்கிட்டு வந்து தான் இதை சுட்டுருக்குறேன். நான் கடைசியாக நான் குழைச்சி செஞ்ச பானிபூரி நானாக இன்னொரு ஆக்கள் சொல்லித்தான் அதை குழைச்சேன். நான் அதுவும் எனக்கு சும்மா மேலால் அந்த அப்பளம் மாதிரி தான் கொஞ்சம் பொங்கினது. ஆனால் எல்லாமே என்ன சொல்கிறது, பேருந்து யூடியூப்பில் போய் திருப்பியும் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்தா திருப்பியும் சொல்லினோம் கோதுமை மாவில் கொஞ்சம் ரவையை போட்டுட்டு கொதி சுடு தண்ணியை விட சொல்லி அதையும் செய்து பார்த்தேன். அதுவும் எனக்கு சரி வரையில். ஓடி போய் கடைசியாக கடையில் வாங்கின்னு வந்தது தான் இதுதான் எனக்கு மிஞ்சி இருக்குது. சரியாக இதாகிட்டு நீங்கள் அப்படி எல்லாம் போட்டு மொக்குத்தனமாக உண்டும் செய்கிறாங்க. இதே மாதிரியே நீங்கள் போய் கடையில் வாங்கி உங்களுக்கு விருப்பம் பண்ணால் அவ்வளவோ இதுலேயே சுட்டு சாப்பிட்டு கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் கிடைக்க போகிறேன். இந்த சோபனாக்கா யூடியூப் நடத்துகிற அவேண்டி நான் எடுத்து கொப்பி கேட் அடிக்கிறேன் நான் வீடியோக்களை. ஐயோ கடவுளை, நான் உண்மையாகவே சாப்பாடு தானே போட்டுக்கொண்டிருக்கிறேன். நானே நாட்டையும் வீடியோவை போட்டுக்கொள்கிறேன். நான் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. அப்படி செஞ்சாலும் கூட நான் அவன் வீடியோக்குள்ளே போகிறதில்லை, எனக்கு நேரமும் இல்லை. ஆனால் சில ஆட்கள் எல்லாம் எனக்கு கொமெண்டில் எழுதினா நான் அவைக்கு திருப்பி ரிப்ளை போடலாண்டு இல்லை. என்னால் அவைகளுக்கு ஏன் தேவை இல்லாமல் போடுவான்னு சொல்லி நான் அவைக்கு போட இல்லை. அவைக்கு என்னத்துக்காக அப்படியாவே போடினோம்னு எனக்கு தெரியாது. எனக்கு யாருண்டுமே அவையில தெரியாது. ஓகே, அவை போடுறத போட்டுக்கும் ஒரு பக்கம். நான் கஷ்டப்பட்டு தான் சமைச்சு போட்டு கொண்டிருக்கிறேன். சரி, ஓகே. நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் இந்த மாவை குழைச்சி கொள்ளுவோம். இது நான் பச்சை வெள்ளை அரிசி பச்சை மாவு 2 மணி நேரம் ஊற போட்டு மிக்சியில் போட்டு அந்த குருணல் பிடியாக அடிச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்க, குருணல் பிடியாக அடிச்சு எடுத்துருக்கிறேன். ஓகே, அதை போட்டுக்கொள்ளுவோம். அதோட கோதுமை மா, அது நான் இந்த சில்வர் ஆளை 1/2 கப் எடுத்துருக்கிறேன். அதோடைய இந்த கப்பாலேயே நான் ரவ்வையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். 3/4 கப் பாருங்க, 3/4 கப் ரவ்வை எடுத்துக்கொள்கிறேன். அதையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுவோம். இதை வடிவா நாங்கள் கலந்து விடுவோம். இதுக்கு ரவ்வை தான் நீங்கள் கூட போட வேணும். அரிசி மாவு வெள்ளை பச்சை அரிசி நான் சேர்த்துருக்கிறேன். சில பேர் அது சேர்க்கிறது இல்லை. கோதுமை மாவில் தான் அவை குழைக்கிற வினம். நான் அரிசி மாவில் தான் குழைச்செடுக்க போகிறேன். இதை நீங்கள் ரெடிமேடாக கூட கடையில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, கலந்துட்டேன். இப்போ நான் அளவளவாக தண்ணி ஊற்றி இறுக்கமாக குழைச்செடுக்க வேணும். நாங்கள் தண்ணியாக குழைச்செடுக்கக்கூடாது, நல்ல இறுக்கமாக குழைச்செடுப்போம். தண்ணி காணாது கொஞ்சம் விட்டு கொள்ள போறேன். இறுக்கமா குழைச்சிங்களன்னு சொன்னாதான் நல்லா பொம்மி வரும். இங்க தண்ணியை பார்த்து விட்டு கொள்ளலாம். இப்போ காணாது, இன்னும் கொஞ்சம் விட போறேன். கிணக்க தண்ணி விடக்கூடாது. நல்ல எவ்வளவு இறுக்கமாக குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. பாருங்க, இந்த மாதிரி இறுக்கி குழைச்செடுக்க வேணும்.
பாருங்க இந்த மாதிரி இறுக்கமாக குழச்சி எடுக்கணும். பாருங்க பார்த்தீங்களா, இப்படி இறுக்கமாக குழச்சி எடுத்து போட்டு நல்லா அமர்த்தி அமர்த்தி இப்படி பிணையணும். ஓகே, இது வந்து இப்படியே அரைமணித்தியாலும் இப்படியே இருக்காட்டுக்கு நாங்கள் அடுத்தது இதை அரைச்சி கொள்ளுவோம். நாங்கள் அதுக்கு தேவையான இதுகளை அரைச்சி கொள்ளுவோம். இது மல்லியிலி எடுத்துருக்கிறேன். பாருங்க, நான் ஃப்ரிட்ஜில் வச்சபடியா அது கொஞ்சம் பழுத்த தன்மையாக வந்துட்டு நாங்கள் அளவாக தான் அடிச்செடுக்க போகிறோம். அடுத்தது புதினாயில தான் சேர்க்கிறது கூடுதல் எல்லாரும். நான் இன்றைக்கு வித்தியாசமாக முருங்கைக்கீரை தான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஓகே, இப்போ மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம் முருங்கைக்கீரையை. அதோட மல்லியிலையும் போட்டுக்கொள்கிறேன். உள்ளி ஒரு துண்டு போட்டுக்கொள்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். நான் இதுக்குள்ள பச்சை மிளகாய் போட இல்லை. இதுக்குள்ள நான் வெட்டுத்தூள் தான் போட இதை முதல் வடிவாக அடிச்செடுப்பேன். பாருங்க, அடிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி திருப்பியும் அடிச்செடுக்க போகிறேன். பாருங்க, எங்களுக்கு கிரீன் சட்னியும் இப்போ ரெடி ஆயிட்டுது. அதை நாங்கள் இப்போ வடித்து விடுவோம். இதுக்குள்ள இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கிளக்க போகிறேன். பாருங்க, இப்படி ஒரு கரண்டி வச்சு தேய்ச்சிங்கன்னு சொன்னால் இந்த சக்கை புரும்பா வரும். இதை நாங்கள் அதுக்குள்ளே சேர்க்கணுமெண்டு இல்லை. பாருங்க, இந்த மிக்சி கழுவின கப்பில் கூடி தண்ணியை விட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா சரி. பாருங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன்னு சொன்னால் இதுக்குள்ள விட்டு கொள்ளலாம். ஓகே, பாருங்க, கொஞ்சமாக மிளகாய் வெட்டுத்தூள் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கொண்டா சரி. அதையும் வடிவாக கலந்து விடுவோம். பாருங்க, இதுக்குள்ள நான் கொஞ்சமாக தேசி புளி விட்டுக்கொள்ள போகிறேன். ஒரு பாதி எலுமிச்சப்பழம் விட்டுக்கொள்ளுவோம். அப்போ தான் நல்ல புளிப்பு சுவையல் எல்லாம் இதுக்குள்ளால வரும். ஓகே, வடித்து விட்டுக்கொள்ளுவோம். கலந்து விடுவோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். ஓகே, எங்களுக்கு கிரீன் சட்னியும் ரெடி. அதையும் மூடி போட்டு அங்கே வைப்போம். புளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் நான் 2 சர்க்கரை எடுத்து நான் குத்தி வச்சிருக்கிறேன். பாருங்க, அடுத்தது பேரிச்சம்பழம் 7 பேரிச்சம்பழம் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட பழப்புளி 50 கிராம் 50 கிராம் இல்லை 25 கிராம் கரைச்சி வச்சிருக்கிறேன். ஓகே, இது நாங்கள் உருளைக்கிழங்குக்கு தான் மசாலாவுக்கு தான் அது இருக்கட்டும். அப்படியே அது சொல்கிறேன் நான். உருளைக்கிழங்குக்கு இதுக்கு முதல்ல அங்கே மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம். நெருக்கின சர்க்கரையை முதல் போட்டுக்கொள்கிறேன். அடுத்த பேரிச்சம்பழத்தையே போட்டுக்கொள்கிறேன். பாருங்க, பழப்புளியையும் அப்படியே இதுக்குள்ளேயே விட்டுட்டு தான் நான் அப்படியே அடிச்செடுக்க போகிறேன் மிக்சியில். ஓகே, இப்போ இதை முதல் அடிச்செடுப்போம். அடிக்கிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சமாக உப்பையும் போட்டுக்கொள்கிறேன். இது வடிவாக நாங்கள் மூடி அடித்து கொள்ளுவோம். பாருங்க, எங்களோட புளி சட்னியும் ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. பாருங்க, இந்த புளி சட்னி நீங்கள் பானுகள் அதுகள் எல்லாத்தோடையும் ஜாம் மாதிரி பூசி சாப்பிட்டு பாருங்க.
சுவையோ சுவை, என்ன டேஸ்ட் இது! இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதுவும் ஒரு பக்கமாக மூடி வைப்பேன். பாருங்க, நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி அவிச்சு போட்டு இப்படி மசிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. அதோட வந்து இன்னும் 2 மசிக்க கிடக்கு. நல்லா அவிஞ்சிருக்கணும் பாருங்க. நான் வந்து கையால் தான் மசிச்சு கொள்கிறேன் பாருங்க. கையால் மசிச்சாதான் வடிவாக குழைச்சி கொள்ளலாம் பாருங்க. இந்த மாதிரிக்கு வடிவாக மசிச்சு கொள்ள வேணும். ஓகே, இப்போ அதோட வந்து மல்லியில் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து வெங்காயம் சின்ன சின்னனா கட் பண்ணி அதையும் போட்டுக்கொள்கிறேன். மிளகு சீரக பொடி அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். மசாலா தூள், கட்டத்தூள், தேவையான அளவு உப்பையும் போட்டு வடிவாக குழைச்சி கொள்ளுவோம். இனிமேல் தான் நான் தேசி புளியும் விட போகிறேன் இதுக்குள்ளே. நீங்கள் கேரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, பாதி தேசிக்க அதையும் விட்டு கொள்றேன். இதுக்குள்ளே விட வேணும் கட்டாயம், அப்போ தான் டேஸ்ட்டை தரும். ஓகே, வடிவாதையும் குழைச்சி கொள்ளுவோம். இதுக்குள்ள வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். நான் போட இல்லை, நான் வெட்டுத்தூள் போட்டபடியாக பச்சை மிளகாய் போட இல்லை. இதை சின்ன பிள்ளையில மிதிக்கு நம்ம வைக்கும் கடிபட பண்ணுறதுக்காக நான் போட இல்லை. ஓகே, இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டுக்கு மூடி விடுவோம். இப்போ வந்து நான் ஒரு சட்டியில் வந்து எண்ணெயை கொஞ்சம் விட்டு இப்போ கொதிக்க வச்சிருக்கிறேன். வாங்க, இது கொதிக்கட்டுக்கு நாங்கள் இப்போ வந்து மாவை பார்ப்போம், குழைச்சி வச்ச மாவை. ஓகே ஓகே, அரை மணி தேலம் ஆயிட்டுது பாருங்க. இறுக்கமாகவே இருக்குது. நான் வந்து முதல் வந்து எண்ணெய் சேர்க்க இல்லை. இப்போ வந்து நான் கொஞ்சமாக இதுக்குள்ள எண்ணெய் விட்டு கொள்ள போகிறேன். வடிவாக குழைச்சி எடுப்போம். இல்லை அமர்த்தி அமர்த்தி வடிவாக குழைச்சிங்கன்னு சொன்னால் தான் இந்த வடிவாக வரும். வந்து நான் 3ஆக தான் பிரித்து எடுக்க போகிறேன். கொஞ்சம் மொத்தமாக தான் இதை உருட்டி எடுக்க வேணும். நல்ல சப்பட்டியாக நாங்கள் இழுத்து எடுக்க கூடாது. இப்போ வந்து நாங்கள் இந்த மிளகு இது என்ன சாமான், இது என்னன்னு சொல்கிறது, உருட்டுற கட்டை. ஓகே, உருட்டுற கட்டையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொள்ளுவோம். வந்து மாவு நீங்கள் தூவிக்கொள்ளலாம். நான் வந்து எண்ணெயில் பூசிக்கொள்கிறேன். இதே அந்த உருட்டுற கட்டையே இதுதான் கலர். கனகாலமாக இதெல்லாம் நான் பாவிக்கிறது. இது வந்து புதுசு, இது வந்து பழசு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த 3ஆக பிரித்த ஒரு மாவை எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதை உருட்டுக்கட்டையால் உருட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் நாங்கள் மொத்தமாக தான் உருட்டி எடுக்க வேணும். அப்போ தான் பொம்மி வரும், பொங்கி. இப்படியே கொண்டே போடுறே இல்லை. இதை வந்து இது மாதிரி நாங்கள் சின்ன சின்னனா வெட்டி எடுக்க வேணும். இதை வந்து நாங்கள் திருப்பி முறுக்கா பிரட்டி போட்டுட்டு தட்ட வேணும். இப்படியே தட்டி கொள்ளலாம். பார்த்தீங்களோ, முறுக்கா தட்டுவோம். இது வந்து கொஞ்சமாக மொத்தமாக இருக்க வேணும்.
ஓகே பாருங்க, என்னோட வட்டமாக வெட்டுறதுக்கு இல்லை. அதால் நான் வந்து இந்த சந்தன எங்களோட வீட்டை சுவாயப்படுத்த சந்தனக்கு இது இருக்குதானே, அதைத்தான் என்னோட புதுசாக ஒன்று இருந்தது. நான் இப்போ அதை எடுத்துருக்கிறேன், வெட்டி எடுக்கிறதுக்காக. பாருங்க, பானிபூரிக்கு ஏற்ற சைஸ் இந்த கீழ் வட்டம் தான். இப்போ நான் வந்து இந்த கீழ் வட்டத்தால் வெட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் மூண்டியா மதினா சரி, தென்ட்டு வாழை வெட்டி கொண்டு வந்துடும். பாருங்க, ஒண்டியே எடுத்து காட்டுறேன். பாருங்கோ, இந்தளவு வட்டமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ வந்து நாங்கள் இதை வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். பார்த்தீங்களா, இதில் என்னமோ வேறு இடம் இல்லை, இது காணாதுன்னு நெக்கணும் பார்ப்போம். காணும். ஓகே சரி. பாருங்கோ, இந்த மாதிரிக்கு எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இனிமேல் வாங்கோ எல்லாம் பொரிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் அடித்ததை பொரிச்சு பார்ப்போம். பாருங்கோ, இது வந்து எனக்கு சரி வர இல்லை. கட்டாயமாக இந்தம்மா எனக்கு சரி வரவே இல்லை. இது வந்து நான் பெட்டி இதான் பண்ணியிருக்கிறேன், பானிபூரி பானி. இப்போ அதில் தான் இப்போ நான் உங்களுக்கு சுட்டு காட்ட போகிறேன். இது எனக்கு சரியில்லை. இன்னும் ஒரு தரம் உங்களுக்கு நான் பானிபூரி கட்டாயமாக நானாக குழைச்சி உங்களுக்கு செய்து காட்டுவேன், கட்டாயமாக காட்டுவேன். இப்போ வந்து நாங்கள் பானிபூரி பட்டி வேண்டியாச்சு. இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வைக்கிற என்ன சொல்கிறது க்ரீன் சட்னி மற்றது புளி சட்னி எல்லாமே நாங்கள் செய்துட்டோம். அதால் எங்களுக்கு வந்து சரியாக வர இல்லை. எல்லோருக்குமே அப்படித்தான் போல் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒன்றும் விளங்க இல்லை. அதால் நான் உண்மையை சொல்லியே நான் இதை செய்ய போகிறேன். இப்போ அதை வச்சுட்டு நான் இந்த பெட்டிக்குள்ளே வர பூரியை தூக்கி அதுக்குள்ளே சுட்டு போட்டு உங்களை காட்டலாம். நான் அப்படி காட்ட இருக்கே இல்லை. என்னன்னு சொன்னால் நான் உள்ளதையே சொல்லி செய்து கொள்ள போகிறேன். இப்போ வந்து நாங்கள் வாங்கின பெட்டிக்குள்ளே வந்த பூரியை பார்ப்போம். பெட்டி பாருங்க, இந்த மாதிரி வரும். நீங்கள் இப்படியே வேண்டி ஈஸியான வேலையை பாருங்கோ. அந்த மொக்குத்தனமான வேலைமா எடுத்தெல்லாம் குழச்சி செய்யாதேங்கோ கட்டாயமாக. எனக்கு இது முதலே தெரிஞ்சிருந்திருந்தா நான் இப்படியே உள்ளதை சொல்லி உங்களுக்கு சுட்டு காட்டியிருப்பேன். எண்ணெய் வந்து சூடாகி கொண்டு இருக்குது. அப்போ தான் நான் இதை உங்களுக்கு வெட்டி காட்டுவோம் வண்டி போட்டு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து குழச்ச மாவுக்குள்ளேயே உங்களுக்கு இதை வந்து ஒளிச்ச எண்ணெய் சட்டிக்குள்ள மெல்லிசா போட்டுட்டு இங்கே பொங்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதைத்தான் நம்பத்தான் வேணும். அதையும் நான் உங்களை காட்டக்கூடாது. இப்போ நான் செய்கிற சமையல் எல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஒரு நாளும் நான் வந்து உண்மையாகவே கற்பனை பண்ணித்தான் சமைக்கிறேன். நான் இதை வந்து பொய்யா நாங்கள்லாம் இதை உருட்டி நாங்கள்லாம் இதை பொங்க வச்ச நாங்கள்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி செய்கிறேன். இதுக்குள்ள எல்லாம் வந்திருக்குது. இந்த புளி சட்னி க்ரீன் சட்னி எல்லாமே வந்திருக்கு. இதுக்குள்ள தேவையான நாங்கள் கிளவியில் கலந்தா சரி, தண்ணியை விட்டு அளவளவாக கலந்தா சரி. நீங்களும் இதே மாதிரிக்கு சுகமான வேலையை செய்து கொள்ளுங்கோ. இதெல்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடு தானே. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் சூடாகிட்டுது. இப்போ வந்து நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். முதல்ல பாருங்கோ, நான் முதலே மாவில் எல்லாம் செய்து போட்ட பொரிச்ச எண்ணெய் தான் எல்லாம் குழப்பிட்டு அதனால் அந்த கருப்புகள் தெரியுது. இப்போ வந்து நாங்கள் ரெடிமேட் பூரியை போட்டுக்கொள்ளுவோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். கொண்டை போடுவோம். இன்னும் கொண்டை போட்டு பார்ப்போம். பாருங்கோ, இது நல்ல வடிவாக தான் வருகுது. பார்த்தீங்களோ, உண்மையாகவே நல்லா பொறுமி கொண்டு தான் வருகுது. பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் வச்சு உங்களை காட்டலாம். எடுத்துக்கொள்வோம். உண்ட கருக்குது. இப்போ வந்து நான் தான் குழச்சி நான் சொல்லி போட்டு உங்களை வச்சு காட்டலாம். நான் வந்து காட்ட விரும்ப இல்லை. மற்றதையும் போட்டுக்கொள்ளுவோம். இதெல்லாம் எனக்கு உண்மையாகவே செய்ய தெரியுமாண்டா உடனே நான் செய்து போடுவேன். இது வந்து எங்களுக்கு பதம் தெரியாததால் நாங்கள் செய்ய இல்லாத கட்டத்தில் தான் வேறு ஆக்களை கேட்குறது.
பார்த்தீங்களா? இது வந்து ரெடிமேட் பூரி என்ற வழியா இந்த மாதிரி பொங்கு வந்து பார்த்தீங்களா? பார்த்தீங்களோ? பார்த்தீங்களா? நான் தான் பொறிச்சேன்னு சொல்லி காட்ட நான் விரும்பவே இல்லை. டக்குன்னு ஒரு பக்கம் கருக்குது, ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி மெல்லிசா எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு பக்கமும் திரும்புது இல்லை. பேரையும் எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் இன்றைக்கு குழச்ச மாவில் பூரி சுட்டிருந்தா இன்றைக்கு சுட்ட மாதிரி தான் இருந்திருக்கும். சாப்பாடு செய்கிறேன்றாலும் உண்மையை சொல்லி சாப்பாடை செய்ய வேணும். பொய் சொல்லி சாப்பாடு செஞ்சால் நீங்கள் செய்கிற உங்களுக்கும் அது நாளைக்கு இவள்கிட்ட பாவியை நான் பார்த்து செஞ்சேனே எனக்கும் இப்படி வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அதால் தான் எனக்கு இப்படி ஒரு மனம் வேற இல்லை. எனக்கு உண்மையாகவே விசராயிட்டு நான் தூக்கி கொண்டு போய் 2 மாவையும் கொண்டே கொட்டிட்டேன். அதால் உங்களுக்கு நான் காட்டே இல்லை, கொண்டே கொட்டிட்டேன். குழச்சமாக பார்த்துருப்பீங்கள் வீடியோவில். அதெல்லாம் எனக்கு சரியாக இதாகி போச்சுது, நான் கொண்டே கொட்டிட்டேன். இது வந்து நாங்கள் சாப்பாடு மாதிரி டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு இல்லை தானே. ஒரு விருப்பத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு இது விருப்பம். அப்போ அவன் நடுவ கேட்குறவையில் நான் வந்து செய்து கொடுக்கல. இப்போ எல்லாரும் யூடியூப்பில் போடினு தானே. அப்போ அது ஒரு நாளைக்கு பார்த்துட்டு செய்து கொடுப்போம்னு தான் நான் நினச்சி கொண்டு வந்தேன்னா கடைசியாக அது கடைசி மட்டும் வராது. நீங்கள் யார் குழச்சாலும் அது வராது. இதெல்லாம் ரெடிமேடாக விற்கிறவியலெல்லாம் அது ஏதோ ஒரு கலவியல் கலந்து தான் அவியல் செய்யணும். இது வந்து சும்மா இல்லாமல் நாங்கள் மாவுக்குள்ளே ரவ்வையை போட்டு செய்ய இப்படி வருமென்று நான் நினைக்கவே இல்லை. ஓகே, இது டக்குன்ட்டு கருக்குது. ஒரு பொண்ணுறதுல வேற நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பாருங்கோ, ஃபுல்லாக பொறிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கோ, எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன். பாருங்கோ, எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு மன நிம்மதியே இல்லை. நான் சுட்ட பூரி வேற இல்லை, இப்போ ரெடிமேட் பூரி தான் வந்திருக்குது. ஓகே, அது பார்த்தீங்களா? இப்போ ரெடிமேட் பூரி என்ற வழியாக இதை நீங்கள் எப்படியாவது நான் சுட்டிருந்தா சொல்லியிருப்பீங்க, கமெண்ட்ல எழுதுவீங்க. இது வந்து நீ ரெடிமேட் பூரி தான் எடுத்துருக்குறேன்ட்டு. நான் அந்த பொய்யையும் சொல்ல விரும்ப இல்லாதால ஓகே, நான் எல்லாம் சுட்டு ஆயத்தப்படுத்திட்டேன். இப்போ எனக்கு இந்த பூரி ஒன்று தான் மிஞ்சினது, இந்த பட்டி பூரி தான் ஒன்று மிஞ்சினது. ஓகே, அது இப்படி இருக்கட்டும். அடுத்தது வந்து நான் மசாலா உருளைக்கிழங்கு மசாலா செய்து வச்சுருந்தேன் தானே. நான் செஞ்ச கையோடைய அந்த ரொட்டி மாதிரி வந்த மாவிலேயே கொஞ்சமாக பிள்ளைகள் இதோட தொட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். மற்றது கிரீன் சட்னியும் பாருங்க தயாராகிட்டு. அதெல்லாம் நான் இதோடைய வச்சுட்டேன். அடுத்தது வந்து இது புளி சட்னி. பாருங்க, இதெல்லாம் நானாக தயாரித்து வச்சுருந்தேன். அதோட இந்த பட்டிக்குள்ள வந்ததை பாருங்க, இந்த புளி சட்னி, ஆச்சி புளி சட்னி, மற்றது புளி சட்னி. அது புளி சட்னி இல்லை, கிரீன் சட்னி சாரி க்ளீன். ஆனால் இதுவும் புளிக்குது. நான் ஒரு சொட்டு பிச்சு பார்த்தேன்னா இதுவும் கொஞ்சமாக புளிக்குது. அப்போ ஓகே, அதுவும் வந்திருக்கு. பாருங்க, 2 பாய் வந்திருக்கு ஒரு பட்டியில். இது என்ன சார்? ஆச்சி மசாலா. இது அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்குள்ளே சேர்க்க சொல்லி தந்திருக்கேன். 2 வந்திருக்கு. 2 வந்தது. அப்போ அது இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து நான் பாருங்க, இந்த பூரி வந்து சுட்ட மிச்சம். இப்போ எனக்கு என்னதுக்கு உரம்பு வேண்டி போட்டு இந்த பட்டிக்குள்ள வந்து 50 பீஸ் வருகுது. பாருங்க, நான் அரைவாசி தான் பொறிச்சேன். நான் 50 பீஸ் வருகுது. இங்கே இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு மிச்சம் இருக்குது. இப்போ நான் உடனே எவ்வளோத்தையும் பொறிச்சு போட்டு எங்களால் சாப்பிட இயலாது. அதனால் இதை அப்படியே வைக்கிறேன். இன்னும் ஒரு நாளைக்கு பொறிக்கலாம்.
இப்போ வந்து அடுத்தது இன்னும் ஒன்று காட்டுங்க இங்கே. அடுத்தது வந்து இந்த சாக்லேட்டில் வந்து நாங்கள் பானிபூரி போடலாம். அதால் வந்து நான் இந்த சுடுதண்ணி கொஞ்சம் விட்டு உருக பண்ணியிருக்கிறேன். பிஸ்கெட் சாக்லேட் தான் இது, பிஸ்கெட் சாக்லேட் தான் எடுத்துருக்கிறேன். அதோட வந்து கஜு கொஞ்சம் போட போகிறேன். அதோட வந்து பேபி மிக்சரும் போட்டுக்கொள்ள போகிறேன். இது வந்து தக்காளி சோஸ் அதுவும் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே அளவிடத்தான். ஓகே, இப்போ வாங்க நாங்கள் ஒரு பூரி எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். இதோட எண்ணத்தால் கரண்டியாலோட உடைப்பு பாருங்க. இப்படியே ரோட்டி ஆக்கினா சரி. இதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் மூட்டி ஆக்கலாம். இதுக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு என்னென்னு சொல்கிறது, உருளைக்கிழங்கு கறியண்டா பிரட்டலை மசாலாண்டு வைப்போமா. வைப்போம். இதுக்குள்ளே கொஞ்சம் ஓகே. அது வந்து புளி சட்னியை விடுவோம். காணும். மற்றது வந்து இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக பேபி மிக்சர் போட போகிறோம். நீங்கள் என்ன மிக்சர் இருந்தாலும் போட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பமான மிக்சரை போட்டுக்கொள்ளுங்க. உரைப்பு மிக்சர் இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கொள்ளுங்க. நான் இதுகளுக்கு எல்லாம் உரைப்பெல்லாம் கிளந்தபடியாக நான் கடுமையாக எடுக்கல. இப்போ வந்து இதை வந்து அள்ளி விடலாம். நான் இதை துவச்சி தான் எடுக்க போகிறேன். பாருங்க, பார்த்தீங்களா இதுக்குள்ள புல்லாக வந்தது பார்த்தீங்களோ. இது வந்து ஒரு வாயிலே வைக்கலாமோ எனக்கு தெரியலே. பாப்போம், சாப்பிட்டு பார்ப்போமா. அப்பா, இப்படி நான் ஒரு நாளும் சாப்பிடல. இப்படி உண்டு உண்மையாக மக்களே, நல்ல டேஸ்டாக இருக்கு. எல்லாம் ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் எல்லாம் இந்த பச்சை என்ன சொல்கிறது, பச்சை சட்னியா, அது புளி சட்னி ஒன்றுமே இப்போ இதை செய்யாதீங்க. எல்லாமே நீங்கள் ரெடிமேடாக வேண்டி கொள்ளுங்க. இங்கே எல்லாம் கிடக்கு. ஆனால் நான் ஒன்றுமே இதில் எடுத்து போட இல்லை, பேக்கெட்டில் எல்லாம் நான் தான் செஞ்சேன். நல்ல டேஸ்டாக இருக்கும். இன்னும் ஒன்று சாப்பிடலாம். நல்லா உண்மையாக நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இதை போட்டு பார்ப்போம். என்னது, இந்த சாக்லேட்டில் இந்த சின்ன கொஞ்சம் குழப்படி இன்றைக்கு அங்கே வந்து கத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, சாக்லேட் உண்டை வைக்கலாம். நான் கிணக்க வைக்கல. இதுக்குள்ள ஃபுல்லாக வைக்கலாம். இதுக்குள்ள வந்து கறி போடக்கூடாது. இதுக்குள்ள வந்து இங்கே கூட வைக்கலாம். இதை நம்ம கூட போட இல்லை. நான் கூட வந்து சாக்லேட் கிடைக்கல, வைக்க வந்து பிடிக்காதபடியா நாங்கள் கஜி போட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து இந்த மிக்சர், இது வந்து மிக்சர் பேபி மிக்சர் தான். இதுக்குள்ளே எல்லாமே அந்த க்ரீன் இந்த இதுகளெல்லாம் போட தேவையில்லை. இதை அப்படியே தான் சாப்பிட்டு கொள்ள போகிறேன். என்ன கடுக்கலாம் கிடக்கும். புல்லாலாம் அப்படியே சாப்பிடலாம். ஒன்று விட மறந்து போனேன்னா கொஞ்சம் தான் விட போகிறேன்னா கணக்கு விடையெல்லாம் விட்டு வந்து அரியணமாக்கக்கூடாது. விரும்பினா விட்டு கொடுக்கணும். நான் கொஞ்சம் விடுறேன்னா பாதிக்கிறான் விட்டு கொடுறேன். ஐயோ, என்னால் ஒன்று புல்லாக வைக்கிறாங்கிற இந்த பிரிக்க வைக்க நான் அங்கே போகிறது. சோஸ் அதுக்குள்ள விடக்கூடாது. டேஸ்டில் இது நல்லா கிடக்கு. அதோட வந்து உருளைக்கிழங்கு இதில் புளி சட்னி அதில் விட கூட நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் சோஸை விடலாம். சோஸை இதுக்கு விட தேவையில்லையா. உண்மையாக கஜுவெல்லாம் கடிவெல்லாம் ஒரு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்கோ. ஆகலும் இது 700 தான். எனக்கு காசும் இல்லை. 2-3 நாளே பொறிக்கலாம். ஆக்கள் உங்கள்ட்ட கூட இல்லைன்னா 2-3 நாளே பொறிச்செடுக்கலாம். உண்மையாக நல்லா தான் கிடக்கு. கடையில் பானிபூரி என்று கேட்கக்குள்ள வேண்டியல ஒரு பானிபூரியை வச்சுட்டு 120 ரூபாய் தான் சொல்லுவினோம்.
நம்ம இளமுதல் எனக்கு டேஸ்ட்டுன்னு தெரியாது, உண்மையாகவே நல்லா தான் கிடக்கும் மக்களே. கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க நீங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.